நிறைய பேர் சமையல் வீடியோவும் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சரி அப்பயே வாரத்துக்கு 1 2 டைம் இருக்கிறப்பெல்லாம் கொடுக்கலான்ட்டு இது முட்டை கிரேவி செஞ்சுருக்கேன். அப்புறம் கரிஞ்சிக்குட்டி கீரை, இது வந்து வாழைக்காய் பொரியல், சாப்பாடு, ரசம். இன்றைக்கி அவ்வளோதாங்க. நேற்று மட்டன் சாப்பிட்டதுனால இன்றைக்கி கொஞ்சம் ரசம் வச்சு சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அப்புறம் 3 வகையான பொரியல், கொஞ்சம் சாப்பாடு. கொஞ்சமாக இருக்கா நிறைய இருக்கா? சரி எவ்வளவோ இருக்கட்டும், சாப்பிடுவோம். வயிற்றுக்கு வஞ்சனை பண்ணக்கூடாது. இது எல்லாமே இன்றைக்கி எங்கள் வீட்டு உணவுங்க. பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உறவுகளே ரொம்ப நன்றி. அவ்வளோ 8 மணிக்கு தான் சாப்பிடுவேன். அதனால் காலையில் 11 மணிக்கு சாப்பிட்றேங்க. மறுபடியும் நைட்டு 8 மணிக்கு தான் சாப்பிடுவேன். மறுபடியும் 16 மணி நேரம் கழித்து மறுபடியும் நாளைக்கு காலையில் 16 மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் சாப்பிடுவேன். நான் எப்போவுமே ரெகுலராக இப்படி தான் என்னோடய உணவு பழக்கம் எடுத்துக்கிறேன். காலையில் டைம் சாப்பிட்ருவேன். நைட்டு டிஃபன் ராகி, தோசை, இட்லி, சப்பாத்தி இந்த மாதிரி சாப்பிடுவேன். பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். பாய்.